யாடா மிஸ் அப்பப்போ இன்னைக்கு ஆரம்பிடு ஒரு ஒன் ஷாட். நேற்று ஒன் ஷாட்ல கேட்டிருந்தாங்க யாஷிகா அப்படின்ற பேபிக்கு பர்த்டே. அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட், அவங்க பிக் ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம். சரி, ஹாப்பி பர்த்டேடா யாஷிகா, லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே யாஷிகா. தென் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என் வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஓகேவா? சரி, ஹெட்ஃபோன் பெஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஸ்டார்டிங் என்ன கொள்ளுது. சரி, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டாக்கான பிளேஸ் காட்டும். பாஸ் 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 பாஸ், என்னடா என்ன உனக்கு பிரச்சனை? ஸ்டார்டிங் பாஸ் 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 கத்திட்டு வர. பாஸ், நான் மாஃபியா குயின் அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே அந்த பர்சன் பாக்குறாங்க. பஸ், அந்த அந்த ஒயன் மாஃபியா குயின், நான் தான் இங்க மாஃபியா கிங் அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாங்க. தெரியும் பாஸ், பட் அவங்க நம்மளோட ட்ரக் டீலிங்க புடிச்சிட்டாங்க. இப்போ பிலிப்ஸ் தாங்க இருக்கான், அவன் கொஞ்சம் ஆளை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவங்களோட பர்சன் எல்லாம் விட மாட்டேன்றாங்க பாஸ். இவ வேற என் பிரச்சனைக்கு வந்துட்டே இருக்கா, அவளை கொல்லாம விடக்கூடாது. எனக்குன்னு எங்கதான் சிக்காளுங்களோ அது மாதிரிலாம். கரமும் கிங்கு கிட்டலாம் நான் சண்டை போட்டு நான் எவ்வளோ பெரிய பதவியில இருக்கேன், எனக்கு போட்டியா ஒரு பொண்ணு, டென்ஷன் ஆகுது வாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஆரம் தான் கிளம்பி இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவர் மாஃபியா கிங். ஸ்ட்ரைட்டா அங்க வந்தா நிறைய பர்சன் எல்லாம் இருக்காங்க. பிலிப்ஸ் இருந்துகிட்டு பாஸ் 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 அப்படின்னு வரான். என்னடா கொடுக்க மாட்டேன்றாங்க பாஸ், ஷூட் பண்ணி வாங்க பாஸ், நிறைய பேர் இருக்கா, ஷூட் பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி ஆரம் கத்தி சொல்றாரு. அங்க ஷூட்டிங் நடக்குது. இப்போ அவங்கள எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த குயினுங்க தான் இருக்காளா திம்புரு ஏறி போனவ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இல்ல பாஸ், அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு நாள் சிக்குவால அவளையும் நான் போட்டு தள்ளிட்டு ஒன் ஆஃப் த கிங், இந்த ராஜ்யத்துக்கே நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும், எனக்கு குயின் கூட வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் கோவத்துல சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே தூங்கி அப்படியே பொறுமையா தங்க குட்டி எழுது. அப்படியே காஃபி அப்படின்னுட்டே எழுந்து உட்காருது. எழுந்து உட்காந்தோடனே பாஸ் காஃபி. ஏன்டா காலையில இவ்வளவு கேவலமான மூஞ்செல்லாம் நான் முழிக்கணும் பாஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் கத்துறாரு. அவங்க ஒர்க்ல இருக்காங்க பாஸ், நான் செக்ரட்டரி தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். காஃபி அங்க வச்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், கிளம்பு அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டே சொல்றாரு. ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிடுறான். சோ இன்னைக்கு இந்த சனிய முகத்துல முடிச்ச என் நாள் எப்படி இருக்குமோ கடவுளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே காஃபி எடுத்து குடிச்சிட்டு அவர் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராரு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு கீழே இறங்கி வராரு. வந்த உடனே மேட்செல்லாம் பார்த்து கத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் காஃபி கூட தரதுக்கு நேரம் இல்லையா, அவ்வளவு பிஸி உமன்ஸ் ஆனீங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்துறாரு. எல்லாரும் சாரி பாஸ் அப்படின்ற மாதிரி பவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்கு ரொம்ப சிங்கமாயிடுச்சு. அமைதியா நிக்கிறான். வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜாக், அவருதான் அதான் பிஏ ஜாக், அவன் இப்ப கூட்டிட்டு போறான். ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு கார்ல ஏறி உட்காடுறாங்க. பேக் சீட்ல அப்படி சும்மா குழுன்னு ஏசி. சாப்பிடவே இல்லை. நீங்கன்னா நான் டிராப் நிறுத்தா அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி கொலரி சொல்றான். கொஞ்சம் பயமா நர்வஸா இருக்கான். ஒன்னும் தேவையில்ல, மீட்டிங் போலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பாஸ் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கார் ஸ்டார்ட் பண்றாங்க. காரும் ரன் ஆகுது. காரும் போயிட்டு இருக்க அப்படியே அவங்க மீட்டிங் இருக்கிற பிளேஸ்க்கு கொஞ்சம் கிட்ட போயிட்டாங்க. ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. இப்போ ஐயோ இந்த டிராபிக் வேற அப்படின்ற மாதிரி அவர் கேஷுவலா வெளியே திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பப்பி சவுண்ட் கேக்குது. பப்பியா அப்படின்ற மாதிரி அவர் திரும்பி பாக்குறாரு. ஒரு பப்பி கால்ல அடிபட்டு அது அழுதுட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ பப்பிக்கு அடிபட்டு இருக்கே அப்படின்னு. என்னதான் மாஃபியா லீடரா இருந்தாலும் ஒரு மாதிரி இந்த
பாசம் நேசம் அதெல்லாம் இருக்கும்ல, அது ஒரு மாதிரி மோசிக்கிட்டே பாக்குறது யார் இது மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னுட்டு டக்குன்னு ஒரு குட்டி பொண்ணு ஓடியாருது. அவங்க அம்மா அந்த பேபியை புடிச்சு நிறுத்திட்டு இருக்காங்க, வேணா போகாத அப்படின்னுட்டு, டைம் ஆயிடுச்சு போகணும் அப்படின்னுட்டு. அந்த பேபி அம்மா பப்பிமா அம்மா பப்பிமா அப்படின்ற மாதிரி அது கெஞ்சிட்டு இருக்கு. இந்த பொம்பளையை விட மாட்டேங்குது பாரு, அந்த குழந்தை காப்பாத்த போலான்னு ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு ரெட் லைட் போட்டுடுறாங்க. அங்க வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு லைட்டா போட்டுடுறாங்க. அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல, ஓகேவா, அந்த பேபி இருக்கிற இடத்துல அங்க போட்டுடுறாங்க. அந்த பேபி அவங்க அம்மா தூக்கிட்டு போறாங்க. டக்குன்னு அந்த பேபி அக்கா நாய்க்குட்டி பத்திரம் அப்படின்ற மாதிரி கத்துது. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தம்ஸ் அப் மட்டும் நம்ம ஹீரோ சார் பாக்குறாரு. என்ன யாராது அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு திருப்பி ஏட்டி பாக்குறாரு. நான் பேபிய பத்திரமா பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா பேபி அப்படின்ற மாதிரி கத்தி ஒரு பொண்ணு சொல்லுது. அவர் உத்து பாக்குறாரு. ரொம்ப கியூட்டா நம்ம ஹீரோயினி என்ட்ரி. அவங்கதான் வந்துட்டு இப்போ அந்த பப்பிய அவங்க கையில வச்சிட்டு இருக்காங்க. பேபி இன்னைக்கு என்ன ஆச்சு, அடிப்பட்டுச்சா தங்க பிள்ளைக்கு, யார் அடிச்சா ஒண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பேபி கிட்ட என்னவோ பேசிட்டு இருக்கீங்க. அதான் நாய்க்குட்டி கிட்ட, ஓகேவா, நாய்க்குட்டி கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கீங்க. அது வந்துட்டு லொல்னு குலைச்சிருங்குது. நீங்க வந்துட்டு கட்டாதம்மா நான் உனக்கு ட்ரீட் பண்றேன் வா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அதை தூக்கிட்டு நடக்கிறீங்க. அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பாவமா ஃபேஸ் வச்சுக்கு. தங்கம்ல என் ஃபேஸ் அப்படி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு பசிக்குதா, நான் வேணா பிஸ்கெட் தரவா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அந்த பேட் பிளாம்ல, ஓகே எனக்கு வாயில வரல, அங்க வந்துட்டு நின்றுட்டு அந்த பேபிக்கு வந்துட்டு உங்க சைக்கிள்ல வந்துட்டு பிஸ்கெட்டும் வாட்டர் பாட்டிலும் எடுத்து தண்ணியில தொட்டு இந்த பிஸ்கெட்ஸ் வந்து அதுக்கு ஊட்டிட்டு இருக்கீங்க. அது சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை வந்து நீங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு லைட் வந்துட்டு போட்டுடுறாங்க போ சொல்லி. அப்படியே கார் ஸ்டார்ட் ஆகி நகருது. எப்படி சொல்லுது, அவங்களுக்கு ஆப்போசிட் சைடா போயிட்டு இருக்கு. ஆரம்பிக்க ஐயோ போது 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 அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு எங்கடா போற சார், மீட்டிங் சார், மீட்டிங் இங்கே வச்சுக்கலாம்டா பாஸ், இங்கே எப்படி பாஸ் வைக்க முடியும், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது, உங்களுக்கு என்ன கால் வந்துட்டு போவதரா அப்படின்னு இருக்கும் போதே கார் திரும்பி போயிடுது. நீங்க வந்துட்டு சைக்கிள் கூலியில வந்துட்டு அந்த பப்பியை வச்சுட்டு நீங்க கிளம்பிடுறீங்க. தங்கக்குட்டி இல்ல நம்ம புள்ளலாம் அப்படின்ற மாதிரி கியூட்டா நீங்க சொல்லிட்டு பாருங்க. ஐயோ தங்க புள்ளியே விட்டு போறாளே அப்படின்ற மாதிரி அவர் வந்துகிட்டு ஐயோ டே நித்துறா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பாஸ் நிலுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நிறுத்துறா. பின்னாடி இருக்கிறவன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். இவன் வேற கண்ணெத்து சுற்றுவண்டா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு கண்ணெத்து காட்டுறாரு. நல்லா கப்பு சுப்புன்னு ஆயிடுறாங்க. எட்டி பாக்குறாரு, நீங்க ஆளை காணும். எங்கடா அப்படின்னு பார்த்தா நீங்க அந்த சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறீங்க. அச்சோ போயிட்டாலே அப்படின்ற மாதிரி நின்னுட்டு, சரி வண்டி எடு, கெடுத்துட்டீங்க எல்லாத்தையும், எடுறா வண்டி அப்படின்னு. ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கிறாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அந்த பொண்ணு அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா மீட்டிங் போறீங்க. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு திருப்பியும் நீங்கள்ல அவங்க மீட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் அதே ரூட் வழியா ஈவினிங் தான் வராங்க. ஓகே அவங்க வந்துட்டு இருக்காங்க. சாரிடா நீங்க ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே வந்துட்டு அதே ரோட்ல வந்துட்டு அதே பிளேஸ்ல வந்து நிக்கிறாங்க. நைட் ஒரு 10 o'clock கிட்ட. அப்ப கூட இந்த ரோட் ரொம்ப பிஸியா இருக்கு. வந்து நிக்க நீங்க வந்துட்டு நீங்களும் அதே இடத்துல சைக்கிள் எடுத்துட்டு வரீங்க. உங்க கூடையில இந்த பப்பியோட கையில வந்துட்டு அது அடிபட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ட்ரீட் பண்ணிருக்கீங்க நீங்க. இப்போ வந்துட்டு அதே பிளேஸ்ல வந்து நிக்கிறீங்க. அவர் வந்துட்டு கேஷுவலா திரும்பி பாக்குறாரு. நீங்க அங்க இருக்கிறது பாத்துட்டாரு. அந்த பொண்ணு அங்கதானே இருக்கு, வெயிட்ரா நான் வரேன் அப்படின்னு. பாஸ் இங்க போறீங்க, வெயிட் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு எழுந்து வெளியே வராரு. நீங்க வந்துட்டு அங்க ஒரு பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கிறதும் அந்த பப்பி கிட்ட, பப்பி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம், அம்மா தேடுவாங்கல்ல, ஏற்கனவே நிறைய டைம் கால் பண்ணிட்டாங்க, என்னை நம்பி வெளியவே விட மாட்டாங்க, போவோம் சரியா அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சிட்டு இருக்கீங்க அந்த பப்பிய. இப்போ அவர் வந்துட்டு உங்க கிட்ட வராரு. வந்துட்டு பப்பி சரியாயிருச்சா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அவரை நீங்க நிமிர்ந்து பாக்குறீங்க. ஒரு மாதிரி பயமா இருக்கு உங்களுக்கு. ஐயோ என்ன இப்படி இருக்காரு அப்படின்னுட்டு ஒரு மாதிரி டெரர் பீஸா இருப்பாங்களே, பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கோட் மேல கோட் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தா வந்து நிக்கிறாரு. அவரோட பாக்கெட்ல இருக்க கன் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. ஐயோ
பயங்கரமான ஆளா இருப்பான்னு போலியே அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி பப்பி ஐஸ்ல சார் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. பப்பி சரியாயிருச்சா அப்படின்னு. பப்பி சரியாயிடுச்சு, நான் அதை ட்ரீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அது கடிப்பட்டுச்சுன்னு அப்படின்னு மாதிரி கியூட்டா கேக்குறீங்க. அது வந்துட்டு காலைல எங்க தானே தூக்கிட்டு போனேன், நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாத்தீங்கல்ல வந்தா அப்பவே ட்ரீட் பண்றதானு. பாவம் ரொம்ப கத்துச்சு. நான் கூட்டிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் சொன்னாங்க சீக்கிரம் சரியாயிடுமா, நான் என் கூடவே இந்த பப்பி வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த பப்பி ஆக்ட் பண்றீங்க. ஓகே, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே நான் 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 அப்படின்ற மாதிரி என்னன்னு திரும்பி திரும்பி பாக்குறீங்க. ஏன் பேர் சொல்லக்கூடாதா? இல்ல ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் பேர் சொல்லக்கூடாது, அம்மா சொல்லிருக்காங்க அப்படின்னு மாதிரி நீங்க கியூட்டா சொல்றீங்க. நீ சொல்லு பரவாயில்ல. இல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைக்கிள் எடுத்து கிளம்புறீங்க. டக்குன்னு அவர் வந்துட்டு பேக்ல வந்துட்டு அந்த சீட்டு இருக்கும் இல்லையா, அதை புடிச்சிடுறாரு. எங்க போறமா சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லு. விடுங்க சார், என்ன விடுங்க, இல்லைன்னா கட்டி அழுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சைக்கிள் விட்டு அழுக்க ட்ரை பண்ணீங்க. அதுக்குள்ள ஐயோ போ அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி விட்டுறாரு உங்களை. நீங்க வந்துட்டு அந்த அங்கிள் விட்டாங்க, வா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த பப்பி கூட்டிட்டு கிளம்பிடுறீங்க. வந்துட்டு என்னடா அழுகுறா, திடீர்னு வாங்க 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 அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கை காட்டுறாங்க. அப்புறம் விட்டு கார் எடுத்துட்டு அவங்களும் வராங்க. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்களும் வராங்க. நீங்க வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே அப்படின்ற மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி சந்துக்குள்ளதான் இருக்கும் உங்க வீடு. நீங்க வந்துட்டு டக்குன்னு ஒரு லெஃப்ட் எடுக்கிறன்ற பேர்ல ரைட் எடுத்து உள்ள போயிட்டு இருப்பீங்க. அவங்க வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்ல, உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணிட்டீங்களா, தத்தி 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 அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாரு. அந்த டிரைவரையும் அடிக்கிறாரு, அந்த பிஓவே அடிக்கிறாரு அவரு. ஒரு பொண்ணு உங்களால ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல, நீங்களா எப்பரா பெரிய பெரிய மாஃபியாவெல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டு தள்ள போறீங்க, உங்களெல்லாம் அசிஸ்டண்டா வச்சுக்கிற மாதிரி என்ன சிறப்பால அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. பாஸ் அந்த பொண்ணு லெஃப்ட் தான் பாஸ் எடுத்துச்சு, அதுக்குள்ளே ரைட் எடுத்து எப்படி போச்சுட்டே தெரியல பாஸ், காணும் பாஸ் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கோவமா உட்காந்துட்டு இருக்காரு. பாஸ் இப்ப என்ன பாஸ் பண்ணலாம், வீட்டுக்கு போ, அதுக்கு தானே ரெடி பண்ணியிருந்தேன், போ வீட்டுக்கு போய் பத்து தூங்கு, என் தூக்கத்துக்கு எடுத்துட்டீங்கல்ல போங்கடா அப்படின்னு மாதிரி அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு பாஸ் இன்னைக்கு நைட்டு நம்ம கேங்ல மிஷின் ஒரு ஆணே வேணாம் கேன்சல் அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு போயிடுறாரு. இப்ப வந்துட்டு திருப்பி கார் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. நைட் எல்லாம் உங்க நினைப்பாவே இருக்கு. என்ன பேரா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப கியூட்டா பண்ணால, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே ரோட்ல தான் அவருக்கு ஒர்க் இருக்கு. வேற ஒரு இடத்துக்கு போறாரு, ஆனா அதே ரோட்ல தான் போகணும். நீங்க அதே மாதிரி அந்த பப்பியோட அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பயந்துட்டே இருக்கீங்க. நான் நேத்து வந்த பர்சன் திருப்பி வந்துருவாங்களான்னு அவர் வந்து தூரத்துல இருந்து பாக்குறாரு. அந்த பொண்ணு அது இருக்குடா, பாஸ் 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 அந்த பொண்ணு பாத்துட்டேன் நானு அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. பாஸ் எஸ் பாஸ் நீங்க மூஞ்சி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜாக் கேக்குறான். என்ன பெருமை பித்திக்கலாம் நினைக்கிறியா, மூடிக்கிட்டு இரு, நேத்தே அவளை தொலைச்சிட்டோம், இன்னைக்கு தொலைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாஸ் மிஷின் இந்த அல்ல அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. பாஸ் இதுதான் நம்ம மிஷினு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. பாஸ் இது சரியே இல்லை, நீங்க மாஃபியா கிங்கு, மூடிக்கிட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் கூட போகும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் ஐயோ இந்த ஆள் என்ன பண்றாருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியே போறாங்க. இப்போ நீங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போக நீங்க வந்துட்டு ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி போறீங்க. அங்க போய் பசங்க கூட விளையாடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இந்த ஆள் பாத்துட்டு ஹை தங்க பிள்ளை விளையாட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கியூட்டா பண்ணிட்டு இருக்காரு. பாஸ் அது குழந்தை போல பாஸ். அவள் பார்த்தா குழந்தை மாதிரி இருந்தது. இல்ல பாஸ் ஒரு 24 இருக்கும் பாஸ். ஆனா ஏன்டா குழந்தை மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே பேர் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சே இருக்காரு. பாஸ் நான் வேணா கேட்டு சொல்லிட்டா, நேற்று நான் கேட்டதுக்கே சொல்ல மாட்டேன்டா பாஸ். அப்படியே டைரக்டா போய் கேட்டா எந்த பொண்ணு சொல்லும், அது வேற கொஞ்சம் பயந்த பொண்ணு. இல்லைங்க பாஸ் நான் கேட்டு சொல்றேன். ஏய் குட்டி பேபி இங்க வாங்க வா. என்ன அங்கிள் அப்படின்ற மாதிரி குட்டி பேபி வருது. அந்த அக்காவோட பேர் என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்றியா? முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லுது. நான் உனக்கு சாக்கி வாங்கி தரேன், அப்ப 10 வாங்கிதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரியான புள்ளியா இருக்கும் போல, 10 சாக்லேட் வாங்கி வந்து கொடுறோம் அப்படின்ற மாதிரி 10 சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்துட்டு போய் கேட்வா. அக்கா உங்க நேம் என்ன அப்படின்ற மாதிரி போய் கேக்குது. என் நேமா, என் நேமு கிம்மோயன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிம்மோயன் அப்படின்ற மாதிரி பொதுவா சொல்லவுடனே
கிம் ஒயனா? அங்கிள் அவங்க நேமு கிம் ஒயனா அப்படின்னு. கிம் ஒயன் அப்படின்ற மாதிரி அவங்க உங்க நேமே கிம் ஒயன் நினைச்சுக்கிட்டாங்க. தனியா உங்க சர் நேமோட சேர்த்து சொல்லாம கிம் ஒயன் இல்லாம கிம் ஒயன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால உங்க நேம் அதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஓகே கிம் ஒயன் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. நைட்டு இப்போ வந்துட்டு இப்போ மிஷின் நேற்றே கேன்சல் பண்ணிட்டாங்களா, இன்னைக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாலியா மிஷினுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஜாலியா என்ன மிஷினுக்கு போவாங்களா அக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? உங்களை பார்த்து ஜாலியில அவர் ஜாலியா தான் போறாரு. அப்படியே ஜாலியா வந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க நாம தான் ஜெயிக்கிறோம், யார் கூட மிஷினு அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, பாஸ் மறந்துடாதீங்க ஒயன் கூட குயின் ஆஃப் மாஃபியா. நாற்பத்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா, நான் சாவடிச்சிடும்டா அவளை, நான் உங்களுக்கு கொல்ல பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாதிரி ஈகரா ஒரு மாதிரி கோவமா பேசுறாரு. ஓகே பாஸ் போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு முடிசந்தா பார்த்து கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. ஒரு மாதிரி இந்த சிட்டிக்குள்ளேயே ஒரு மாதிரி இருக்கும்ல தனியா பிளேஸ் அதுக்குன்னு ஃபைட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல எதுவுமே விட்டுட்டாங்க. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த சைடு ஒரு சைடு வந்துட்டு நம்ம மாஃபியா குயின், இன்னொரு சைடு வந்துட்டு மாஃபியா கிங், ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்து அவங்கவுங்க நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க தான் மாஃபியா குயினே. நீங்க வந்துட்டு டக்குன்னு கன் எடுத்து கரெக்டா நம்ம ஆரம் இருக்கிற திசைய பார்த்து ஒரு லைட் இருக்கு, அதை நீங்க வந்துட்டு சுட்டாறீங்க. அக்கா ஏன் சுட்டீங்க, இருட்டுல தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி உங்க சைடு கேறவங்க எல்லாம் கேக்குறாங்க. இட்ஸ் ஓகே, அப்படின்னாதான் நம்மளால அவங்கள சுடும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். அவங்க இருட்டுல இருந்தா கூட நம்ம கண்ணாப்புண்ணான்னு சுத்தரலாம், நம்ம வெளிச்சத்துல இருக்கிறதுனால நம்மளையும் தெரியும் நம்மள்தான் சுட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு பாத்துக்குள்ள அவரு சுட்டுறாரு. இதே மாதிரி போயிட்டு இருக்கு, மாத்தி மாத்தி அடி விழுந்துட்டு இருக்காங்க. இப்போ கிங் வந்துட்டு இப்போ குயின் சைடு வந்துடுறாரு ஃபைட்ல. போய் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே அவர் வந்துட்டு ஒளிஞ்சு வந்துட்டு உங்க சைடு வந்துட்டு உங்களை டக்குன்னு பிளாக் பண்ணி ஒரு வால்ல பின் பண்ணி நிறுத்துறாரு. நீங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிருக்கீங்க, ஒரு உட்டி போட்டிருக்கீங்க, மாஸ்க் போட்டிருக்கீங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, அப்படியே சுத்தமா உங்களுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி போட்டுருக்கீங்க. நீங்க வந்துட்டு அப்படியே வால்ல பின் பண்ணி உங்களை நிறுத்திட்டு இருக்காரு. ஹே நீடா குயினா, நான் மாஃபியா கிங், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி, என் பிரச்சனைக்கு எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி அவர் மறைச்சுக்கிட்டே உங்க உட்டிய ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாரு. நீங்க அவரை அடிக்க போறீங்க. அடிப்பியா நீ அப்படின்னு உங்க கை ரெண்டையும் அவரு வந்துட்டு ஒரே கையில பிடிச்சி மேல தூக்கி நிறுத்துறாரு. நீங்க டக்குன்னு அவரோட லெக்ஸ்க்கு நடுவால ஒரு கிக்கு விட போறீங்க, டக்குன்னு இன்னொரு ஹேண்ட வச்சு பிடிச்சிடுறாரு. என்ன அடிப்பியாடி நீ, என்ன உயிரோட கொல்லான்னு முடிவு பண்ணிட்டியாடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. என்னடா நான் கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா, கைய விட்ட கண்ணு எடுத்து போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நீங்க கோவமா சொல்றீங்க. கண்ணெத்து போட்டுருவியாடி நீ, கண்ணெத்து போட்டுருவியா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க மொழிட்டே சொல்றீங்க. உங்களோட கூலிங் கிளாஸ் மட்டும் அவர் ரிமூவ் பண்றாரு. உங்க ஐஸை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, இந்த ஐஸை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னுட்டு அதை பார்த்துட்டு இருக்க. விட்டுரு, ஒழுங்கா விட்டு உன்னை கொன்றுவன்டா அப்படின்னு மாதிரி நீங்க மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க. அவரு தள்ள ட்ரை பண்ணீங்க, கையை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணீங்க, பட் முடியல. அவர் உங்களை விட ஸ்ட்ராங்கா தானே இருப்பாரு. நீங்க என்னதான் மாஃபியா குயினா இருந்தாலும் அவர் உங்களை விட ஸ்ட்ராங்கு. அவர் வந்துட்டு அப்படி பிடிச்சிட்டு இருக்க. நீங்க வந்துட்டு விட்ரா அப்படின்னு இருக்கும் போது உங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஒயான் கிம் ஒயான் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. ஆமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க. இல்ல மார்னிங் கியூட்டா இந்த பப்பி அப்படின்னு. ஆமா நான் தான் அப்படின்னு மாதிரி நீங்க மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி லூஸ் பண்ணிடுறாரு. உங்க ஹேண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அதுதான் இதுவா, இது இல்ல இதுதான் அதுவா, இல்ல நம்மளுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகுதா அந்த மாதிரி. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணனே அப்படின்ற மாதிரி அவர் வந்து லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு உங்களை. நான் அவனை லவ் பண்ணப்பா அந்த கேரக்டரா இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லவ்வோ பண்ண அப்படின்ற மாதிரி திருப்பி கிக் பண்ண வர்றாரு. டக்குன்னு லெக்கு பிடிச்சி டேர்ன் பண்ணி உங்களை வந்துட்டு பேக் சைடா, அதான் எப்படி சொல்றது, அவர் சைடு பேக் சைடு உங்க ஃபேஸ் வந்துட்டு வால்ல பின்ன வர மாதிரி உங்களை பின் பண்ணிடுறாரு. டீசக்கல என்ன அடிக்கிற பத்தியா நீ, அப்போ சைல்டிஷா பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உனக்காக நான் ஃபால் ஆனேன், எப்போ
என்னடி இவ்வளவு திமிரா பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க ஹிப்ல அவரோட ஹேண்ட் வச்சுட்டு ரப் பண்ணிக்கிட்டே சொல்றாரு. விட்டுருடா உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. உன்னை பிடிச்சிருக்கு புரியுதா, உன்னை கொல்லணும்னா எப்பவே போட்டிருப்பேன். பட் நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஆனா குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அழகா பண்ணடி. நீ குழந்த மாதிரி இன்னமும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ நேம் ஒய்யானா கிம்மொய்யான்னு சொன்ன. கிம்முன்றது என் சொர்ணேமிடா லூசு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மரியாதை கொடுடி புருஷனுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சுத்தி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. நான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எல்லாம் கிளம்புங்க, நாங்க பேசிட்டு வரோம். பாஸ்போர்ட் நான் போட்டாதான் அவளை, புரியுதா, கிளம்புறீங்களா அக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சுத்திக்கிறவங்களாம் கேக்குறாங்க. போங்கடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே இது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, எல்லாம் கை குத்துக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர கை குத்துக்கிட்டே மச்சான் எப்படி இருக்கிறப்பா எதிரி டீம் போனதுனால என்கிட்ட பேச்சது கூட இல்ல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள பேசிக்கிறாங்க. சொம்ப சொட்டை அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல, ஆனா எதிரியா டீமியா போயிடுச்சு, அதனாலதான் பிரச்சனை. என்னடா நீங்களா சொந்தக்காராடா அப்படின்ற மாதிரி ஆரம் வந்துட்டு உங்களை புடிச்சுக்கிட்டே கேக்குறாரு. ஆமா பக்கத்து வீட்டு ஆளுங்க தான், எல்லாரும் சொந்தக்காரர் தான், பட் இருந்தாலும் எதிரி டீமா போயிட்டாங்க அதனாலதான் பாஸ் அப்படின்னு. சரி எதிர் டீம்லாம் இல்ல, இனிமேட்டுக்கு ஒரே டீம், போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. சரி வாங்கடா போலாம் அப்படின்னு மாதிரி எல்லாரும் பேசினேன். சரகடி போலாம்டா பாஸ், நாங்க சட்டை அடிச்சுட்டு பக்கத்துக்கு தெருல அப்படின்னு போய்ங்க அடிங்க அப்படின்னு. பாஸ் பார்த்து போட்டு போறாங்க. நான் போட்டாதான்னு சொல்லிட்டேன். மேம் பாத்து மேம் பாஸ் போட்டுற போறாரு அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. சிரிப்பா வருது. ஆரம்பிக்கு சிரிச்சுக்கிட்டே நான் பல்லு காட்டுற அப்படின்ற மாதிரி நீங்க மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க. நாடி ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற புருஷனுக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. உன்னை எல்லாம் மரியாதை கொடுக்கணுமாடா, எல்லாம் உனக்கு மரியாதையே கொடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி நீங்க மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க. உன்னை பிளாக் பண்ணி வச்சிருக்க, உனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டியாடி எனக்கு அப்படின்னு குட்டுக்க முடியாதுரா அப்படின்ற மாதிரி நீங்க மறைச்சிட்டே சொல்றீங்க. இருந்தாலும் எனக்கு பழைய ஒயின் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் இப்போயும் அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி நீங்க மறைச்சிட்டே சொல்லுங்க. அப்பெல்லாம் நல்லா கியூட்டா பண்ணுமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அங்கிள் அங்கிளா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சாரிங்க, நான் அந்த பப்பிய பத்திரமா பாத்துக்கிறேன்மா, என் வீட்டுலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு சொல்றீங்க. அவர் வந்து லூஸ் பண்ணிடுறாரு, அவரோட கிரிப்பவே லூஸ் பண்ணிடுறாரு டக்குன்னு. என்னடா அது திடீர்னு மாறுறாளே அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு அப்படியே அப்பா லூஸ் பண்றாண்டா. அந்த பப்பி கியூட்டா இருந்தது, அப்புறம் என்னே மொயன் உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது, அது உங்களை பார்த்தா பயமா இருந்ததா, நீங்க கண் வச்சது கூட எனக்கு தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே டர்ன் பண்றீங்க. அவர் லூஸ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. நீங்க பண்றதெல்லாம் நீங்க அவரு கண்ணை பார்த்து சொல்றீங்க, உங்களை என்ன ரியலாவே பிடிச்சிருக்கா அப்படின்னுட்டு. அவர் வந்து டக்குன்னு உங்களை சிக்ஸ் கப் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரியலாவே வா, என்ன விட்டுருவீங்களா, விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் தங்க பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி நீங்க கியூட்டா சொல்றீங்க. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. டக்குன்னு உங்களுக்கு கிஸ் பண்ண வர்றாரு. டக்குன்னு ஓங்கி ஒரு ஸ்லாப் பண்ணிடுறீங்க அவரை. முன்னாடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு பிடிக்க வராது. நீங்க அவரை பிடிச்சி வால்ல பின் பண்ணிடுறீங்க. உன்னை விட நான் ஸ்ட்ராங்கடா டி அப்படின்னுட்டு. என்னடி இப்படி பேசி பேசி மயக்கிறியே, மாமா கஷ்டப்படுறோம்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து கியூட்டா சொல்றாரு. என்ன நினைச்சுக்கிறேன், மாமா கிம்மா என்னதுரா அப்படின்ற மாதிரி நீங்க மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க. எனக்கு மாமா தாண்டி நானு, பாரு ஆம்செல்லாம் வச்சிருக்கேன், நீ பிடிக்கத்தெல்லாம் எனக்கு வலி கூட இல்ல, அப்படியே இழுத்து பூச்சி செஞ்சு விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அடிச்சு பல்லெல்லாம் வச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. நல்லா நடிப்புறடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் நடிப்பு போடுறேன், நான் நடிப்புலாம் போடல அப்படின்னு மாதிரி நீங்க சொன்ன உடனே அது வந்துட்டு அப்படியே பிடிச்ச மாதிரியே உங்களை எக்ஸ் பண்ணிடுறாரு. நீங்க வந்துட்டு நானு பாத்துட்டு இருக்கீங்க, இப்ப பேசு, என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ஹஸ்கி வயசுல உங்க காதுகிட்ட சொல்றாரு மேட்ச் பண்ண அப்படின்ட்டு. அவ்வளவுதான் உங்களுக்கு சி 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 அப்படின்ற மாதிரி அவரை தோத்துறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஷோ நீங்க ஐயோ வெயிட்டா இருக்கே எங்க எங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கீங்க பெட்ல. உங்களுடைய காலங்காத்தாலே எழுப்பாதடி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு.
நசன் பண்ணாதடி தங்கம் அப்படின்னு மாதிரி உங்களை ஹப் பண்ணி பார்த்துருக்காரு. நான் விட்டா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் அவங்க தங்கம் இல்ல என் செல்லும் இல்ல விடுங்க நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க கியூட்டா பண்றீங்க. இப்படிலாம் பண்ணா உன்னை விடுவினாடி தங்கம் அப்படின்னு மாதிரி உங்க சீக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு உங்களை டைட் ஆக் பண்றாரு. இப்ப விட போறியா இல்லையாடா அப்படின்னு மாதிரி கத்துறீங்க. நாடி மாஃபியா குயின் காட்டிக்கிறியாடி அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆமா நான் மாஃபியா குயினா அப்படின்னு மாதிரி நீங்க கத்தி சொல்றீங்க. மாஃபியா கிங்க நாண்டி அப்படின்ற மாதிரி உங்க மேல ஓவராகி வராரு. இங்க பாரு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி நீங்க கியூட்டா ஃபேஸ் வச்சுக்கிறீங்க. எப்படா அப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் வந்து டக்குன்னு கேக்குறாரு. அதெல்லாம் தானா வரும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நடிப்புல என்கிட்ட செல்லாது போடி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு நீங்களா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. எங்க வேணுங்க மேட் வந்துருவாங்க, எங்க விடுங்க எங்க விட்ரி கம்முனு கொண்டாரம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அமைதியா சொல்லிட்டு இருக்காரு உங்களை. பட் நீங்க எங்க தங்கம்ல என் புஜுல அம்முல்ல எங்க பாருங்க என் தடிமாறு மாதிரி வாழ்ந்துக்கிறேன்ல இன்னும் விடுட்ட தங்கம் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. மரியாதை கொடுறி எனக்கு மாமனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் நீ தடிமாறு மாதிரி வளர்ந்துட்டா இருந்தா நான் நேரத்துக்கு கொடுங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. முறைச்சிக்கிட்டே அவர் தள்ளி விட்டு இவ்வளவு பெரிய ஆளை தள்ளி விடுறிய உனக்குலாம் அறிவு இருக்குதாடி, கட்டின புருஷனை தள்ளி விடுவேடி அப்படின்னு மாதிரி அவர் கேக்குறாரு. தள்ளி விடுவே டாப்போட்டு பேசுவேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி கை வாங்க போறீங்க. அடிப்பியாடி நீ அப்படின்னு மாதிரி கேக்குறாரு. அடிப்பண்டா அப்படின்னு மாதிரி நீங்க கை வாங்குறீங்க. டக்குன்னு உங்க ஹேண்ட் ரெண்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பெட்ல பெயிண்ட் பண்ணிட்டு திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. லிப்ஸ்ல கிஸ் பண்றாரு. நீங்க வந்துட்டு விட்டு அப்படின்னு நீட்டு இருக்கீங்க. டக்குன்னு அவர் வந்துட்டு கிஸ் பிரேக் பண்ணிட்டு நைட்ல மட்டும் குழஞ்சு வரலடி அப்படின்னுட்டு உங்க நீங்க இப்போ வரைக்கும் பெட்ஷீட் குள்ளதான் இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. உள்ள நியூடா தான் இருக்கீங்க, ஒரு மாதிரி இல்மா தான் நைட் எல்லாம். அதனால உங்க என்ன அதான் கீழே லோவர் பார்ட் கிட்ட ஹேண்ட் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவ பேசு போட்டு பேசினல நான் நல்லா சொன்னோம்ல போதும் வேணா ஏங்க ப்ளீஸ் என்ன முடியல வேணாங்க காலையே வலிக்குது முன்னவே உங்கள்ட்ட எவ்வளவு பேசுறதுக்கு வேணாம். ஐயோ கடவுளே வலிக்குது வலிக்குதுடா அப்படின்னு மாதிரி கத்துறீங்க. மரியாதை குடுறீங்க இல்லைன்னா இன்னும் ஃபீலா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹேண்ட் எடுத்துட்டு உங்களை அப்படியே லிக் பண்ணிட்டு உங்களை பாக்குறாரு. சீ தத்தி அப்படின்ற மாதிரி நீங்க திட்டுறீங்க. ஒரு மாஃபியாக்கு இங்க மரியாதை குடுறி அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி சொல்றாரு. நீ மாஃபியாக்கு எனக்கு மரியாதை குத்தியாடா அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப குடுக்குறேன் பாரு மரியாதை நிறைய வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு இன்சைட் பண்ணிட்டு அப்படியே உங்க கூட அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேவா பேக்கே சாகுன்னு ஓகே போதும்டா ஒரு மாதிரி போது வேணாம். ஓகே ஹாப்பி எண்டிங், லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. ஓகேவா அண்ட் யாஷிகா ஹாப்பி பர்த்டேடா. பாய்டா மீஸ் லவ் யூ ஆல் டேக் கேர். எழுத பாத்துங்க எப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க. கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாம் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகேவா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகே பாய்.